நேர்களுக்கு வணக்கம். அமைச்சரவை மாற்றம் உறுதின்னு பேசுறாங்க. எப்படி உறுதி? அ அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பேசப் போறோம். ஒரு முக்கிய அமைச்சர் வேறு கட்சியிலிருந்து வந்தவர், "என்னால கட்சிக்கு களங்கம் வேண்டாம்" அப்படின்னு ஒரு முக்கிய கடிதத்த முதலமைச்சர் அவர்களுக்கு அனுப்பி வைத்ததாக உறுதியான தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான தகவல் அஃபிஷியலாக நாளை இல்ல நாளை மறுநாள் கண்டிப்பாக வெளியாகும். ஒரு அமைச்சர். இன்னொரு அமைச்சர், "இப்பதான் கட்சி பதவிய புடுங்குனீங்க. அதுக்குள்ள அமைச்சர் பதவியும் புடுங்கணுமா? என்னால முடியாது" அப்படிங்கிற மாரி கோவத்துல கொந்தளிச்சுட்டு கடைசியில சபாநாயகர் கொறடா பதவியாவது எனக்கு குடுங்க அப்படின்னு வேண்டுகோள் வைத்திருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஆ ஆக மொத்தத்துல ஆளும் கட்சியான திமுகவின் அமைச்சரவை மாற்றம் மீண்டும் மீண்டும் தற்போது உறுதியாக தெளிவாகி இருக்கிறது. அது தொடர்பான ஆலோசனை கூட்டங்களும் நடைபெற்றிருக்கிறது. இந்த அமைச்சரவை மாற்றம் தொடர்பான விவரங்கள் அஃபிஷியலாக வருகின்ற சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை வெளியாகலாம் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. சரி, என்ன விஷயம் இப்படியே பொடி போட்டு பேசிட்டு இருக்கேன்னு அப்படின்னு பார்ப்பீங்க. நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஓகே, வேற யாரும் இல்ல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மின்சாரத்துறை, மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சரான அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கடும் நெருக்கடியில் இருக்காரு. அவர் மட்டும் நெருக்கடியில இல்ல, முதலமைச்சருமே வந்து செந்தில் பாலாஜி சந்திச்சுள்ள இந்த வழக்குகளால முதலமைச்சருக்குமே அது மிக பெரும் நெருக்கடியாக மாறி இருக்கிறது. ஏன்னா இந்த ஒரு வழக்கு அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற, அதாவது போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தபோது தொடரப்பட்ட அந்த நடைபெற்ற ஊழல், வேலை வாங்கி தருவதாக சொல்லி அதற்கு பணம் பெற்றார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல. இப்போதைய டாஸ்மாக் வழக்குமே வந்து மிக பெரும் சிக்கல செந்தில் பாலாஜிக்கும் கொடுத்திருக்கு. அவர் மூலியமாக முதலமைச்சருக்கும் கொடுத்திருக்கு. ஸோ இது வந்து கட்சிக்கு ஒரு மிக பெரும் பிரச்சனையா இப்ப மாறி இருக்கு. விரைவில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு. அப்ப சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது மத்தியில ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசு எப்படியெல்லாம் வந்து அவங்களுடைய காயின்ஸை செஸ் போர்டில் மூவ் பண்ற மாதிரி எப்படியெல்லாம் அவங்க ஆடுவாங்க, ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். மீண்டும் மீண்டும் சொல்லி நான் இந்த வீடியோவில் சிக்கிக்க விரும்பல. சரி, அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக அதிமுக ஆட்சி காலத்துல அதிமுகவில் இருந்தபோது அவர் வந்து வேலை வாங்கி தருவதாக சொல்லி பணம் பெற்றார் அப்படிங்கிறதான் வழக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் சிறை சென்று கிட்டத்தட்ட 350 நாட்களுக்கு மேல சிறையில இருந்தாரு. அவருக்கு வந்து ஜாமீன் வந்து மீண்டும் 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 மறுக்கப்பட்டது. அவர் இந்த வழக்கு தொடர்பாக கைது பண்ணும்போது அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டது. அதுக்கு பைபாஸ் சர்ஜரிலாம் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் சர்ஜரி முடிஞ்ச உடனே அவரை வந்து சிறைக்கு தான் அனுப்புனாங்க. வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க அனுப்பல. அவ்வளவு கடுமையாக தான் இந்த அமலாக்கத்துறையும் சரி, நீதிமன்றமும் சரி, சட்ட நடவடிக்கைகளும் அவர் மீது பாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்திருந்தோம். கிட்டத்தட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஹார்ட் சர்ஜரி, பைபாஸ் சர்ஜரியே ஒரு பொய், ஹார்ட் அட்டாக்கே வரல, இது ஒரு நாடகம் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. மனசாட்சி உள்ள யாரா இருந்தாலும் சரி, அது பிஜேபி பர்சனா இருந்தாலும் சரி, அதிமுக பர்சனா இருந்தாலும் சரி, நாம் தமிழர் பர்சனா இருந்தாலும் சரி, இல்ல திமுக பர்சனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அப்படி சொல்ல மனசு வராது. ஏன்னா ஒரு உடல்நிலை, ஒரு சர்ஜரி அப்படிங்கும்போது பொய்யா யாரும் பண்ண போறதில்ல. பொய்யா பண்ணியிருந்தா அவங்க வந்து கண்டிப்பா மாட்டியிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்குள்ள டெக்னாலஜி வளர்ச்சியில தெரியாம இருக்க போறதில்ல. அப்படிங்கும்போது இது பொய் அப்படிங்கிறத மட்டும் நம்ம அந்த நேரத்திலேயே ஏத்துக்கலாம். அந்த நேரத்துல வந்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய இந்த வழக்கு, இந்த அரெஸ்ட், இந்த பைபாஸ் சர்ஜரி, அவர் சிறைக்கு போன இந்த நேரத்துல எல்லாம் வந்து நான் நிறைய ஊடகங்கள்ல ஆஸ் அ ஃப்ரீலான்சர் அப்படிங்கும்போது 2, 3 ஊடகங்கள்ல வந்து தொடர்ந்து பல பேட்டிகள் எடுத்திருப்பேன். அட்வொகேட் எடுத்திருப்பேன், திமுக பர்சன்ஸ் எடுத்திருப்பேன், அதே மாதிரி அதிமுக, பிஜேபி பர்சன், அப்படி மாறி மாறி நிறைய பேர் எடுத்திருப்பேன். அப்படிங்கும்போது அந்த வழக்கு தொடர்பான ஒரு ஒரு பார்வை எனக்கு விசாலமாகவே இருக்கு. சரி, இந்த விஷயத்துல இப்ப நீதிமன்ற நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கார் செந்தில் பாலாஜி அவர்கள். என்ன அப்படின்னா, இந்த கேஸ்ல, இந்த சிறையில் அவர் 350 நாளைக்கு மேல கிட்டத்தட்ட 400 நாட்கள் நினைக்கிறேன் சிறையில் இருக்கும்போது பல முறை முயற்சித்தும் அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்படவில்லை. ஜாமீன் கொடுக்காத பட்சத்துல அவர் வந்து அமைச்சராக, இலாக்கா இல்லாத அமைச்சராக அவர் சிறையில் இருந்த போதே தொடர்ந்தார். அதுவுமே நீதிமன்றங்கள்ல பல்வேறு கேள்விகளுக்கு உட்பட்டது. அதாவது ஊழல் வழக்குல அவர் வந்து போய் சிறையில இருக்காரு. ஊழல் நிரூபிக்கப்படல அப்படின்னாலும் அந்த வழக்கு, அந்த விசாரணை கைதியாக இருக்கும்போது எப்படி அமைச்சராக தொடரலாம்? அந்த தார்மீக உரிமையை அவர் இழந்து விட்டார். அவர் அமைச்சராக தொடரக்கூடாது அப்படின்னு பல்வேறு வழக்குகளும் தொடரப்பட்டது. நீதிமன்றங்கள்ல பலமுறை வாதங்கள் வைக்கப்பட்டது. ஆனாலும் அவர் வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராகத்தான் தொடர்ந்து கொண்டிருந்தார். அதற்கு பிறகு இது ஒரு பெரும் சிக்கலா இருக்கு. அவருடைய சகோதரர் அசோக், அவரும் ஆஜராகல. அவரும் தலைமறைவாக இருக்காரு. இவரும் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்றாரு.
தொடர்றாரு. இவர் அமைச்சராக தொடரும்போது எப்படி வந்து சாட்சியங்கள் வந்து சாட்சி சொல்லுவாங்க? எல்லாருமே வந்து அரசு பணிகள்ல இருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு ஒரு சிட்டிங் அமைச்சரா ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு எதிரா எப்படி சாட்சி சொல்லுவாங்க? அப்படின்னு பல விவாதங்கள் நடந்துச்சு. அதற்கு பிறகு அவருக்கு ஜாமீன் கிடைக்காததுக்கு காரணமே இதுதான் அப்படிங்கிறத உணர்ந்த செந்தில் பாலாஜி அவர்களும், ஆளும் கட்சியுமே வந்து என்ன பண்ணுச்சு, பேசி முடிவு பண்ணிக்கிட்டு, அவர வந்து அமைச்சர் பதவியிலருந்து எடுத்தாங்க. அதற்கு பிறகு வந்து ஜாமீன் வந்து அவருக்கு குடுக்கப்பட்டது. பல நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அமலாக்கத்துறை அலுவலகத்துல வாரத்துல 2 நாள் சைன் பண்ணணும். விசாரணைக்கு அழைக்கும் போதெல்லாம் முழு ஒத்துழைப்பு தரணும். வாய்தா சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாரி பல்வேறு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் அவருக்கு வந்து ஜாமீன் வழங்கப்பட்டது. ஆனா, ஜாமீன் குடுத்த 2 தினங்கள்லயே அவர் வந்து அமைச்சரானார். மீண்டும் மின்சாரத்துறை, மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சரானார். அப்போது அதற்கு ஆளுநர் அவர்களும் கடும் எதிர்ப்ப பதிவு பண்ணாரு. அ இருந்தாலும் வந்து இவங்க அமைச்சராக, அது முதல்வரின் தனிப்பட்ட உரிமை சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் அமைச்சர் ஆனார். அமைச்சராயி அவரு சிறையில இருக்கும்போதே வந்து கட்சிக்காக பல வேலைகள செஞ்சார் உள்ள இருந்தே அப்படின்னு தான் வந்து கட்சி தலைமையால பாராட்ட பெற்றார். அதுக்கு பிறகு மீண்டும் அமைச்சராகி கொஞ்சம் சைலன்ட்டா இருந்தாரு. அதுக்கப்புறம் கட்சி பணிகள்ல ஈடுபட ஆரம்பிச்சாரு. மீண்டும், மீண்டும் அது ஒவ்வொரு முறை நீதிமன்றத்துக்கு அவர் விசாரணைக்கு போகும்போதும், அதாவது அவர் தொடர்பான அந்த வழக்கு விசாரணை நடைபெறும் போதும், இடி விசாரணைக்கு போகும்போதும், மீண்டும், மீண்டும் நீங்க எப்படி அமைச்சரா தொடர்றீங்க? அப்படிங்கிற கேள்விகள வைக்காம இல்ல. நீதிமன்றமும் அதற்கு கடும் விமர்சனங்கள வச்சுச்சு. அந்த வகையில தான் இப்போது தொடர்ந்து வந்து நீங்க அமைச்சராக இருப்பது தவறு. நீங்க எப்படி அமைச்சராகலாம்? நீங்க வந்து அமைச்சராக இருந்தா 1000 சாட்சியங்கள் பக்கம் விசாரிக்க வேண்டியது இருக்கு. அவங்க எப்படி உங்க அமைச்சரா இருக்கீங்க? உங்களுக்கு கீழ அவங்க வந்து பணியில இருக்காங்க. அரசு பணியாளர்களா இருக்காங்க. உங்கள எதிர்த்து எப்படி வந்து அவங்க சாட்சி சொல்லுவாங்க? அப்ப நீங்க சாட்சிகள கலைக்க முற்படுவீங்க. நீங்க அமைச்சரா தொடரக்கூடாது அப்படின்னு பலமுறை நீதிமன்றம் சொல்லியும், திமுகவும் சரி, செந்தில் பாலாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் சரி, எந்தவித அதாவது அமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதற்கு எந்தவித உடன்பாடும் அவங்க வந்து எடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா கடைசியாக தற்போதைக்கு நீதிமன்றம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கு. "ஒண்ணு அமைச்சரா இருங்க, இல்ல சிறைக்கு போங்க." அமைச்சரா இருக்கிறீங்களா? சிறைக்கு போறீங்களா? ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் உங்களுக்கு அப்படிங்கிற மாரி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிக்கிட்டாங்க. அவங்க வந்து அவருடைய வழக்கறிஞரான முகுல் ரோத்தகி பல்வேறு முறை வந்து அவர் முயற்சித்து பார்த்தாரு. காலதாமதப்படுத்தலாம். இல்ல வந்து இதற்கு வந்து வேறு விவாதங்களையும் வச்சு பார்த்தாரு. அதற்கு நீதிபதிகளிடம் அவரே வந்து விமர்சனங்கள பெறுற மாரி தான் அவருடைய நிலை வந்து போச்சு. கடைசியா வந்து அ அவங்களே மறுத்துட்டாங்க. 2ல ஏதோ ஒரு முடிவு பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் வக்கீல் அ ஆ மிக காஸ்ட்லியான வக்கீலான முகுல் ரோத்தகி அவருடைய அட்வைஸுமே அதுவா தான் இருக்கு அப்படிங்கும்போது, கடும் நிர்பந்தத்துல இருக்கார். அமைச்சரா, சிறையா அப்படின்னும்போது கண்டிப்பா வந்து அவரு சிறைக்கு செல்ல விரும்ப மாட்டார். அப்படிங்கும்போது அமைச்சர் பதவிய ராஜினாமா பண்ண அவரு ரெடி ஆயிட்டாரு. ஆ ஆனா வந்து அவர் முதல்வர் இடத்துல ஆலோசனை பண்ணியிருக்காரு. திங்கட்கிழமை அதாவது வர 28ஆம் தேதி இந்த வாழ்வா சாவாங்கிற மாரி அமைச்சரா இல்ல சிறையா அப்படிங்கிற முடிவ நீதிமன்றத்துல அறிவிக்க வேண்டிய இடத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்காரு. அவர் வழக்கறிஞர் இருக்கும்போது, முதல்வர்களிடத்துல வேறோட ஐடியாவும் சொல்லப்பட்டிருக்கு. அவர் வந்து நீதிமன்றத்துல வந்து அமைச்சரா தொடருவார். இல்ல இந்த மாரியான விஷயத்த சொல்லும்போது, இடைக்கால தடை அவங்க வந்து சிறைக்கு போணும் அப்படின்னு சொன்னா கூட, நம்ம இடைக்கால தடை வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு அட்வைஸும் வைக்கப்பட்டது. ஆனா முதல்வர் அவர்கள் அதை ஏற்றுக்கல. இந்த மாதிரியான ஒரு கடும் நெருக்கடிலாம், களங்கம்லாம் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுல அவரு சொன்னதாக இருக்கு. அ இந்த தகவலும் இருக்கு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான கடிதத்த என்னால திமுக கட்சிக்கும், முதல்வர் ஆ தலைமைக்கும் கெட்ட பெயர் வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து, அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களே ஒரு ரகசிய கடிதத்த முதலமைச்சர் அவர்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அப்படிங்கிற உறுதியான தகவலும் வெளியாகியிருக்கு. ரகசிய கடிதம் சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அஃபிஷியலான அறிவிப்பு வரும் வரைக்கும் நம்ம சொல்வது சரி இருக்காது. அ இந்த ஒரு புறம். அப்ப ஒரு அமைச்சர் மாற்றம் உறுதி. இன்னொரு அமைச்சர் யாருன்னா, ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அமைச்சர் பொன்முடி தான் வனத்துறை அமைச்சராக இருக்காரு. அவருடைய ஏற்கனவே அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் இந்த அதாவது திமுக ஆட்சியில வந்து அதிமுக ஆட்சியோட பலமே வந்து பெண்களுடைய வாக்குகள் தான். ஸோ அத கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி தான் பெண்களுக்கான பல வாக்குறுதிகள குடுத்து திமுக ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்து பல வாக்குறுதிகள அவங்களால செயல்படுத்த முடியல. சில வாக்குறுதிகளும் அவங்க பண்ணியிருந்தா கூட, சொன்ன சில வாக்குறுதிகள பல வாக்குறுதிகள அவங்களால செய்ய முடியலங்கிறத நம்ம திமுகவும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். நம்மளும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். என்னதான் அவங்க 90% வாக்குறுதிகள நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னா கூட, நம்ம பார்க்கும்போது தெரியும் நமக்கு இல்லையா? அவங்க குடுத்த வாக்குறுதிகள்ல தெரியும் இல்லையா? பெண்களுக்கு சொல்லாத வாக்குறுதிகள நிறைவேற்றிருக்காங்க. சில திட்டங்கள் இந்த
மகளிர் உரிமை தொகை, காலேஜ் போற பெண்களுக்கு. அது வந்து தாலிக்கு தங்கம்னு இருந்த திட்டத்த தான் மாத்துனாங்க அப்படின்னு இருந்தாலும், திமுக வந்து கல்லூரி போற பெண்களுக்கு குடுக்குது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? மாணவர்களுக்கும் பஸ் பாஸ் அது சாரி மாண அ ஆண்களுக்கும் வந்து இலவச பயண திட்டத்த வந்து கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த இலவச பேருந்து பயணம் வந்து போய் பெண்கள் இடத்துல ரீச் ஆயிருக்கு. இந்த மகளிர் உரிமை தொகை போய் ரீச் ஆயிருக்கு. பல மாநிலங்கள்ல தேர்தல் வாக்குறுதிகளா ஃபாலோ பண்ணி குடுக்குறாங்க. நாங்க ஜெயிச்சா வந்து ரூ. 1000 இல்ல ரூ. 2000 தருவோம் அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து இந்த வாக்குறுதி வந்து பெண்கள்ட்ட போய் சேர்ந்திருக்கு. அப்படிங்கும்போது, இவ்வளவு கஷ்டப்பட்டு பெண்கள் வந்து திமுக ஓட்ட வந்து பெண்களுடைய திமுக ஓட்ட சாரி பெண்களுடைய ஓட்டுக்கள திமுகவுக்கு கொண்டு வரணும். பெண்கள் மனதில இடம் பிடிக்க முதல்வர் அவர்கள் வந்து இவ்வளோ அதாவது ஒரு நல்ல ஆட்சி குடுக்குறார் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து பெறணும் அப்படின்னு முதல்வர் அவர்கள் இவ்ளோ முயற்சிகள் எடுக்குறாரு. கடும் நிதி நெருக்கடியில கூட. ஆனா சில அமைச்சர்களுக்கு குறிப்பா நாசர், பொன்முடி, துரைமுருகன் அ போன்றவங்கலாம் வந்து ஒரு செகண்ட்ல சில செகண்ட்ல மேடை பேச்சுக்கள்ல பல பொதுவெளிகள்ல நடந்துக்கக்கூடிய விதங்கள்ல சரிந்து கொண்டே போகிறது பெண்கள் வாக்கு. இத கவனத்துல எடுத்துக்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொன்முடி அவர்கள் மேலயும், துரைமுருகன் சார் அவர்கள் மேலயுமே கோபத்துல இருந்தாரு. ஆனா அவர் பெரிய ஒரு மன்னிப்பு கடிதத்த எழுதி குடுத்து அவர் இப்ப தப்பிச்சிருக்கிறதாக பார்க்கப்படுது திமுகவுல. ஆ அவர் மீது ஈஸியா நடவடிக்கையும் எடுத்து விட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அமைச்சர் பொன்முடி அவர்கள் வசமா சிக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா, ஏற்கனவே ஓசி பஸ், ஓசி இது அப்படின்லாம் சொல்லி, அதே மாரி ஆ மகளுக்கும் ரூ. 1000 அம்மாக்கும் ரூ. 1000 அப்படின்னுலாம் பேசி விமர்சனங்கள் பல மூத்த ஆ இதையெல்லாம் தாண்டி இப்போ அமைச்சர் பொன்முடி அவர்கள் சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு மேடையில பேசும்போது ரொம்பவே அருவருக்கத்தக்க அளவுக்கு சொல்லக்கூட முடியாத அளவுக்கு மோசமான ஒரு பேச்ச பேசியிருந்தாரு. ஆ இப்படி ஒரு பேச்ச அவர் பேசியிருக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு ஒரு ஆசிரியராக இருந்திருக்காரு. ஒரு அமைச்சர், ஒரு ஆளுங்கட்சி அமைச்சர், யாரா வேணா ஒரு ஒரு மனுஷன் இப்படி பேசணுமாங்கிற இடத்துல இருந்தே ஆரம்பிக்குது இல்லையா? ரொம்ப மோசமான ஒரு விமர்சனம், ஒரு பேச்சு அது. திமுக, பாஜக கூட்டணி தொடர்பான ஒரு விமர்சனத்த வைக்கும்போது, இப்படி ஒரு விமர்சனத்த வைக்கணுமா? வேற விமர்சனமே இல்லையா? ஆ அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ கொச்சையான ஒரு விமர்சனம். அங்க பெண்கள் குழுமி இருந்தாங்க. பெண்கள் முன்னாடி பெண்கள் தப்பா நெனச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவரு பேசுறது அவ்வளவு நல்லா இல்ல, ரசிக்கத்தக்கதா இல்ல. அன்று பேச்சிலிருந்து இப்போ வரைக்கும் முதலமைச்சர அவரால சந்திக்க முடியல. முதலமைச்சர் அவர்கள் அவர சந்திக்கவே விரும்பல, பேசவும் விரும்பல அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து கிடைச்ச தகவலா இருக்கு. நேற்றைக்கு மறைந்த முரசொலி அவர்களுடைய சிலை திறப்பு விழா. அதுல கூட அமைச்சர் பொன்முடி அவர்கள் கலந்திருந்தாரு. ராசா உட்பட சில அமைச்சர்கள் கலந்திருந்தாங்க. அங்க கூட பேச முயற்சித்தும் அவரால பேச முடியல. சட்டமன்றத்திலயும் பேச முடியல அப்படிங்கும்போது, ஆ நேற்றே ஒரு முடிவை எடுத்து விட்டார் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லப்படுது. அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கும் அந்த தகவல் வந்து பகிரப்பட்டிருக்கிறது. அதாவது அவராகவே ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படிங்கிற தகவல் பகிரப்பட்டிருக்கிறது. அவருக்கு அது ஒரு முன்னாடி நான் சொன்ன மாரி கோவப்பட்டிருந்தாரு. கடைசியில வந்து எனக்கு அந்த கொறடா பதவியாவது குடுங்க அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காரு அப்படின்னு தகவலும் பதிவாயிருக்கு. ஆனா அமைச்சரவையில 2 மாற்றம் இல்ல. கிட்டத்தட்ட 4 மூத்த அமைச்சர்கள் மாற்றப்பட இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு. அ இன்னும் உறுதியாகாத அந்த 2 அமைச்சர்கள் யார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல பேசல. அந்த தகவல் கிடைச்சோனே மீண்டும் பேசுவோம். அ ஏற்கனவே நீக்கப்பட்ட மனோ தங்கராஜ் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்க ஆ சான்சஸ் இருக்கு அப்படின்னும் பேசப்படுது. ஆ இல்ல புதிய அமைச்சர்கள் சட்டமன்றத்தில சில முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னும் அமைச்சராகாத புதிய முகங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்ச உடனே மீண்டும் ஒரு வீடியோ பதிவாக வெளியிடுறேன். 4 மூத்த அமைச்சர்கள் மாற்றப்பட இருக்காங்க. 2 நபர் நமக்கு தெரிஞ்சவங்க தான். மிச்ச 2 நபர் யார் அப்படிங்கிறது ஒரு சஸ்பென்ஸாவே இருக்கு. தகவல் வரட்டும். வந்தவுடனே பதிவிடலாம். மீண்டும் பல்வேறு தகவல்களோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.